ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி கதம்பம் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. இதோட 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா ஒரு கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் 4 சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிறேன். இதே ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். இதோட ஒரு கைப்பிடி புதினா இலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதே ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு சட்னியை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்க சட்னி இதில் சேர்த்துடலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரையை லைட்டாக கழுவி சேர்த்துட்றேன். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான கதம்பம் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கெலாம் ஒரு அட்டகாசமான சைட் டிஷ். இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.